ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நாளைக்கே உனக்கு தேவையான ஒரு விஷயம் நாளை விடியலில் உன் கைகளில் வந்து சேரும்படி உன் சாயப்பா அற்புதங்களை நிகழ்த்தி முடிச்சிட்டேன். அது நீ நினச்சபடியே நடப்பதற்கு உண்டான வேலைகளையும் நடத்தி முடித்து விட்டேன் என் செல்லமே. நீ தேடக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உனக்கு கிடைக்கிறதும் இல்லை. உனக்கு கிடைச்ச விஷயங்கள் உன் மனசு திருப்திப்படுத்தும்படியோ மனநிறைவை கொடுக்கும்படியாகவும் இல்லை. எதையோ தேடி எதையோ பெற்று எதையோ தொலைத்து விட்டு மனதில் நிம்மதி இல்லாமல் வெளியே சிரிச்சுக்கிட்டும் மனசுக்குள்ளே கஷ்டப்பட்டுக்கிட்டும் தானே உன் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க. என்ன பண்ணுறது, என் தலைவிதி எனக்கு இதுதான் அமைஞ்சதுன்னு உன் வாழ்க்கையை நீ சகித்து கொண்டு வாழ்ந்தாலும் கூட மனசளவில் பெருசாக சந்தோஷமோ நிம்மதியோ இல்லாமல் வாழும் வாழ்க்கையை ஏன் இப்படி நீ வீணடிக்க வேண்டும்? என்ன நடந்தாலும் வாழ்க்கையில் நீ வருத்தமோ கவலையோ கொள்ள வேண்டாம். என்னதான் நீ உறவுகளுக்காக அனுசரித்து போனாலும் சில தருணங்களில் அவங்கவங்க சுயநலமாக அவங்களுக்குள்ளதை மட்டும் பார்த்துக்கும் போது ஓ மனசுலையும் ஒரு யோசனை வருது தானே. நம்ம தான் எல்லாரும் நல்லவங்க, எல்லாரும் ஒன்று நினச்சோம். ஆனால் நம்ம நமக்காக வாழ்ந்துருக்கலாமோ? இவங்களை போல் நம்மளும் சுயநலமாக இருந்திருந்தா நமக்கும் எந்த பிரச்சனையும் வந்திருக்காது, நமக்கு தேவையானதும் கிடச்சிருக்குன்னு சில நேரங்களில் யோசனைகள் வருகிறது தானே. அதிகம் நல்லவனாக இருக்க நினைக்காதே என் தங்கமே. ரொம்ப நல்லவனா நீ இயல்பாகவே இருந்தாலும் பார்க்குறவங்க அதை புரிஞ்சுக்காம நீ நடிக்கிறன்னு தான் சொல்லுவாங்க. எல்லார்கிட்டையும் அன்பாக பாசமாக சிரித்து பேசினாலும் கூட அவர்கள் தேவைக்கேற்றார் போல உன்னை வேலை வாங்கக்கூடிய அடிமையாக உன்னை நினைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. எப்போதும் நீ பொறுமையோடு இருக்கணும்னு நினைக்கிற நல்ல விஷயம்தான். ஆனால் மனிதர்களிடம் எப்போது எதிர்த்து பேச வேண்டும் என்பதையும் யோசித்து கற்றுக்கோ. இல்லைனா நீ பொறுமையாக இருக்கன்னு உன்னை எல்லா விஷயங்களிலும் ஏமாற்றி பைத்தியமாக்கும் வரை விட்டுவிட மாட்டார்கள் என் செல்லமே. எப்போதும் எல்லா விஷயத்தையும் மனசில் பட்டதையெல்லாம் வெளிப்படையாக பேசிடணும், நாம் நினச்சதையெல்லாம் சொல்லிடணும்னு ஒருபோதும் நினைக்காத. எப்போது யார் ஒருவர் மனதில் பட்டதையெல்லாம் பேசுகிறாரோ, வெளிப்படையாக மனசில் எதுவும் வச்சுக்காம யதார்த்தமாக வெகுளித்தனமாக பழகுகிறாரோ அவர் எப்போதும் மற்றவர்களால் வெறுக்கக்கூடியவர்களாக தான் இருப்பார்கள். ஏன்னா நாடகம் போல நடித்து கொண்டிருக்கும் மனிதர்களுக்கு மத்தியில் நல்லவனாய் வாழ்வதென்பது சுலபம் கிடையாதல்லவா. உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரையும் நீ நம்ப வேணாம். ஏன்னா ஏமாத்துறதுக்குன்னே பல பேர் இருக்காங்க. அதே நேரத்தில் உனக்கு கெட்டது செய்யும் போதும் கெடுதல் செய்யும் போதும் அமைதியாக கோபத்தை காட்டாமலும் இருந்து விடாதே என் செல்லமே. கோபப்பட்டு கத்துறதும் கோபப்பட்டு எதையாவது எடுத்து உடைப்பதும் வீசி எறிவது தான் தப்பே தவிர கோபத்தை உனக்கான ஆயுதமாக தற்காப்பு ஆயுதமாக பயன்படுத்திக்கிறதுல எந்த தவறும் இல்லை. உனக்கு ஒரு கெடுதல் செய்கிறாங்க, உனக்கு ஒரு தவறு செய்கிறாங்கன்னும் போது நீ உன் முகத்தை கோபமாக காட்டிக்கொள்வதன் மூலமாக அடுத்த முறை அவர்கள் அதை செய்வதற்கு யோசிப்பார்கள் அல்லவா. இருந்தும் நீ எல்லாரிடமும் பொறுமையாக நடந்துக்கிட்டே இருந்தீன்னா கோமாளியாகவே நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. எங்கே பேசணுமோ பேசிடு, எங்கே என்ன சொல்லணுமோ அதை சரியான நேரத்தில் பொறுமையாக எடுத்து சொல்லிடு. தெரிஞ்சு மிதிச்சாலும் தெரியாமல் மிதிச்சாலும் மிதிப்பட்ட எறும்புக்கு என்னவோ காயம் ஒன்று தானே. அதே போலதான் நீ நல்லவன்னு மற்றவங்க தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாமலே உன்னை ஏமாற்றினாலும் கூட உன்னுடைய துரோகத்தின் காயங்கள் என்பது உன்னால் மறக்க முடியாததாகவும் கஷ்டத்தை தருவதாகவும் தானே இருக்கும். அதனால தான் எப்போதும் இடம் பொருள் ஏவல்னு சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல மனிதர்களிடம் பேச கற்றுக்கோ, நடக்க கற்றுக்கோன்னு நான் சொல்கிறேன். எப்போதும் எல்லா இடங்களிலும் பொறுமையாக இருந்து ஏமாளியாக மாறிவிடாதே என் செல்லமே. தண்ணீர் அமைதியாக இருக்கும்போது அதில் எவ்வளவு தூசி குப்பைகள் இருந்தாலும் அது தானாகவே அடியில் போய் தங்கிடும். அதே போல தான் நீயும் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது கொஞ்சம் அமைதியாக விட்டினாலே அந்த பிரச்சனைகளும் சிக்கல்களும் கஷ்டங்களும் தானாகவே அடங்கிவிடும். அதை ஒன்றுமில்லாததாக செய்வதற்கு உன் சாயப்பா நானும் இருக்கிறேன் அல்லவா. எப்போதுமே நீ எதிர்பார்க்கும் சந்தோஷம் உனக்குள்ளதான் இருக்கே தவிர நீ வாழும் விதத்தில்தான் இருக்கிறதே தவிர காசு பணம் சம்பாதிப்பதில் இல்லை. உன் மனசை நீ எப்போதும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வச்சுக்கோ. உனக்கு பிடிச்சவங்கன்றதுக்காக அவர்கள் செய்யும் தவறுகளை பொறுத்து கொள்ளவும் வேண்டாம். உனக்கு பிடிக்காதவர் என்பதற்காக அவர்கள் செய்யக்கூடிய நல்லதிலும் குறை சொல்லி தவறாக பரப்பவும் வேண்டாம். எப்போதும் எல்லாருக்கும் நல்லதை நினச்சி நல்லதே பேசி நல்லதை செய்யக்கூடிய ஆளாக நீ இரு. நோய் நொடி இல்லாமல் நீ வாழும்படி உன் சாயப்பா நானும் உன்னை ஆசீர்வதித்து உனக்கான ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுப்பேன்.